மனிதர்களான நம்ம பல சிறப்பான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருந்தாலும் நம்மளோட மிகப்பெரிய கண்டுபிடிப்புனா அது நெருப்பு தான். அப்படிப்பட்ட இந்த நெருப்பை பத்தி பல விசித்திரமான இதிகாச நிகழ்வுகளும் அதை சுற்றி கதைகளும் இருக்கு. அதுல ஒண்ணுதான் எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாம பல்லாயிரம் வருஷங்களா எரியிற விளக்குகள். அந்த மாதிரி நிறைய விளக்குகள் எரிஞ்சிட்டு இருந்தாலும் அதுல பிரபலமானது லேம்ப் ஆஃப் யாக்ஷியர். இந்த விளக்கு 1534 இங்கிலாந்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 1534 கிங் ஹென்றி 8 ரோமன் கேத்தலிக் சர்ச்ல இருந்து விளக்குனதால அவர் இங்கிலாந்துல இருக்க பல பழைய மடங்களையும் கல்லறைகளையும் அழிக்க உத்தரவு போட்டிருக்காரு. அந்த சமயத்துல யாக்ஷியர்ல இருந்த கல்லறைகளும் உடைக்கப்பட்டிருக்கு. கிபி 300 கேத்தலிக் சர்ச் ஆட்சி செஞ்ச கிங் ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டன்டினோட கல்லறையை உடைச்சப்ப உள்ள ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. கல்லறைக்குள்ள எரிஞ்சிட்டு இருந்த விளக்க பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அந்த விளக்க தண்ணி மற்றும் காத்தால அணைக்க முடியல. அந்த விளக்குல இருந்த ஒரு வித்தியாசமான திரவத்தை காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த விளக்கு அணைஞ்சிருக்கு. இதுல முக்கியமான விஷயம், அந்த விளக்கு கிட்டத்தட்ட 1200 வருஷங்களா எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாம எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி ரோம்ல கிமு 44 இருந்த ஒரு அரசியல்வாதி மகளோட கல்லறையில 1600 வருஷங்களா எரிஞ்சிட்டு இருந்த விளக்க 1540 கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அணைய விளக்குகள் யூரோப்ல மட்டும் இல்ல, ஏசியாலயே இருக்கு. ஏன் நம்ம இந்தியால கூட இருக்கு. ஹிமாச்சல பிரதேசத்துல இருக்க ஜுவாலாமுகி கோயில்ல பல இடங்கள்ல பாறைகளுக்கு நடுவுல தொடர்ந்து நீலச்சுடர் எரியும். 1000 வருஷம் பழமையான கோவில்னு சொல்லப்படுற அந்த கோவில்ல தொடர்ந்து நீலச்சுடர் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதே சமயம் நம்ம எப்படி நெருப்பு அக்னி தேவர்னு வணங்குறோமோ அதே மாதிரி பல நாடுகள் பல பெயர்களை வச்சு நெருப்பை வணங்குறாங்க. கிரேக்க புராணங்கள் படி புரோமித்தியஸ்ங்கிற கடவுள் ஒலிம்பியஸ் மலையில உள்ள கடவுள்கள்ட்ட இருந்து நெருப்பை திருடி அதை மனிதர்களுக்கு கொடுத்திருக்காரு. அதனால அவரை காட் ஆஃப் ஃபயர்னு சொல்லி வணங்குறாங்க. இதே மாதிரி ரோமானிய புராணங்கள் படி பெஸ்டா அண்ட் செல்டிக் புராணங்கள் படி பெல், இந்த மாதிரி பல பெயர்களை சொல்லி நெருப்பை நம்ம வழிபடுறோம். ஒரு நிமிஷம், டாபிக் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ கொண்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபைனலா நான் சொல்ல வர்றது, எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாம பல நூற்றாண்டுகளா பல விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து எரியிற விளக்குகளை சிலர் தீய சக்தியோட வேலைன்னு சொல்றாங்க, சிலர் அறிவியலா பாக்குறாங்க. அண்ட் ஃபைனல் டச்சா இந்த மாதிரி பல நூற்றாண்டுகளா எரியிற விளக்க பத்தி உங்களுக்கு இப்பதான் தெரியும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே இந்த மாதிரி மிஸ்டீரியஸ் நியூஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.